ஈசனையே தன் பக்தியால் அசைத்த ராவணன் இப்போது பிரபஞ்ச விதியையே மாற்றத் துணிகிறான். தன் மகன் பிறக்கும் போது அவன் உலகையே ஆள வேண்டும் என்பதற்காக நவகிரகங்களையும் வலுக்கட்டாயமாக இலங்கைக்கு இழுத்து வருகிறார். ஒவ்வொரு கிரகமும் ராவணனின் காலடியில் விலங்கிடப்பட்டு கிடக்கின்றன. ஆனால் சனீஸ்வரன் மட்டும் அங்கே இல்லை. ராவணன் ஆத்திரத்தில் கத்துகிறான், எங்கே அந்த சிறுவன்? அவனையும் இழுத்து வந்து என் காலடியில் போடுங்கள் என்று தன் வாளை உயர்த்திய கிரகங்கள் அனைத்தும் ராவணனின் சிறையில் சித்திரவதை செய்யப்படுகின்றன. பிரபஞ்சத்தின் சமநிலை சீர்குலைகிறது. தேவலோகத்தில் இந்திரன் இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறான். சனீஸ்வரன் இப்போது கிரகங்களை காக்க இலங்கைக்கு செல்வான். அப்போது ராவணனுக்கும் அவனுக்கும் போர். அந்த சமயத்தில் சனீஸ்வரனை பின்னாலிருந்து தாக்க வேண்டும் என்று சதி செய்கிறார். திடீரென்று ராவணனின் தர்பார் மண்டபம் அதிர்கிறது. தங்கம் இழைத்த அந்த மாளிகையின் சுவர்கள் லேசாக கருக்கத் தொடங்குகின்றன. ஒரு சிறுவனாக மிக எளிமையான தோற்றத்தில் சனீஸ்வரன் ராவணனின் முன்னே வந்து நிற்கிறார். ராவணன் ஏளனமாக சிரிக்கிறான். நீயா அந்த விதியை தீர்மானிக்கும் தேவன்? பிச்சைக்காரன் போல வந்திருக்கிறாயே என்று சனீஸ்வரனை அவமதிக்கிறான். சனீஸ்வரன் அமைதியாக சொல்கிறார், ராவணா, நான் பிச்சை கேட்க வரவில்லை, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்தேன். கிரகங்களை விடுவிப்பதே உனக்கு நல்லது, இல்லை என்றால் உன் அழிவு இங்கிருந்தே தொடங்கும் என்கிறார். கோபமடைந்த ராவணன் சனீஸ்வரனை பிடித்து தன் காலடியில் மிதிக்க முயல்கிறார். ஆனால் சனீஸ்வரன் ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. ராவணனின் அசுர பலமே அங்கு செயலிழந்து போகிறது. ராவணன் தன் மகன் பிறக்கும் நேரத்தை கணித்து வைத்திருந்த நவகிரகங்களும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருந்தால் மட்டுமே அவன் மகன் அழியாத வரம் பெறுவான். ஆனால் சனீஸ்வரன் சிறையில் இருந்தபடியே தன் பார்வையை செலுத்துகிறார். மேகநாதன் பிறக்கும் அந்த சரியான நொடியில் சனீஸ்வரன் தன் நிலையை மாற்றி 12ஆம் இடத்திற்கு நகர்கிறார். ராவணன் துடிக்கிறான். சிறுவனே, என் கணக்கை தலைகீழாக மாற்றிவிட்டாயே என்று தன் சந்திரஹாச வாளை எடுத்து சனீஸ்வரனை வெட்டப்பாய்கிறான். சனீஸ்வரன் தன் விஸ்வரூபத்தை எடுக்கிறார். வானத்தை முட்டும் அளவிற்கு வளர்ந்த அவர் தன் தண்டாயுதத்தை உயர்த்த ஒட்டுமொத்த இலங்கையை நடுங்குகிறது. ராவணனின் கர்வம் ஒரு சிறுவனிடம் தோற்று போகிறது. சனீஸ்வரன் எச்சரிக்கிறார், ராவணா, இன்று உன் மகனின் விதியை மாற்றினேன், நாளை உன் விதியை நானே முடிப்பேன் என்று கூறி மறைந்து போகிறார். இதை கண்ட இந்திரன் அங்கிருந்து பயந்து ஓடுகிறார். ஆனால் சனீஸ்வரனின் இந்த போராட்டத்தால் அவர் தன் தாயை பிரிய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. விதியின் ஆட்டம் இன்னும் விறுவிறுப்பாக போகிறது. அடுத்த எபிசோடை தவறவிடாமல் பார்க்க விதி மாறும் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.